போடலாமா வேணாமான்னு பலத்த யோசனைக்கு அப்புறம் இந்த வீடியோ. இது என்னுடைய அத்தை வீடு, அத்தை இல்லாத அத்தை வீடு. வீடியோ பார்க்கும்போதே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்குது அப்படிங்கும்போது தான் மனசு கொஞ்சம் ஏற்றுக்க தடுமாறுது. ஆகிடுச்சு, ஒரு மாதம் கடந்து போச்சு. நிறைய பேருக்கு தஞ்சாவூர் அப்படின்னா பல ஞாபகங்கள் வரும். எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வர்றது அத்தை வீடு தான். ஏன்னா என்னுடைய ஸ்கூலும் காலேஜும் பாதி நாள் நான் இங்கேருந்து தான் படித்தேன். இப்போ நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்கோம், ஆனால் அத்தை இங்கே இல்லை. அவங்களோட பொருளும் புடவையும் வெறும் ஃபோட்டோவும் தான் இருக்குது. அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். எனக்கு கடைசியாக இப்போ ஞாபகத்துக்கு வருது, நான் ஒரு வருஷம் முன்னால் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஒரு 3 to 4 hours என் கையை பிடிச்சிட்டு நீ தைரியமாக இருக்கணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக ஒரு 2 மாதம் முன்னால் தான் பார்த்தேன். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சிரித்து பேசி சாப்பிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். இந்த நினைவுகளை அசை போட்டபடியே அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு.